ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்ருக்க ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஹீரோயின் இப்போ தானே புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆஃபீஸ்லேயே ஒரு இடத்துல பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க இருக்க ஒருத்தனும் ஹீரோயின் கிட்ட அவங்க ஸ்பெஷல் டேலண்ட்டை காமிங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க ஒருத்தர் டான்ஸ் ஆடி காமிக்கிறான். ஹீரோயினும் குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஒரு க்யூட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி விழுக போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. ஆனால் அவர் பிடிச்ச ஸ்பீடில் டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. உடனே அங்கே இருக்கவங்கலாம் வான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோட்டோவும் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு ஹீரோயினையும் அங்கேருந்து கூப்பிட்டு அவர் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கிளாரியும் அவளோட கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அப்போ தான் ஹீரோயினாக ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் நெட்டில் போட்டு விட்டுருப்பாங்க போல். அதெல்லாம் கவனிக்கிறான். அதை பார்த்தோன்னா என்ன செலினா திரும்ப இங்கே வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கா. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது ஹீரோவும் செலினாவும் ஒன்றா இருக்கும்போது கிளாரியை கூப்பிட்டு இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க போல். அப்போ கல்யாணம் பண்ணல, பட் இருந்தாலும் லவ் பண்ணிட்டு இருந்ததுனால அப்படி இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு போல். பட் அப்போவே இவளுக்கு ஹீரோ மேலேயும் ஆசை இருந்திருக்கும் போல். அதனால் அவள் தான் ஆள்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அவளை கொண்டுருங்க, இல்லைன்னா அவளை ஹீரோவை விட்டு தூரமாக வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பா போல. ஸோ இந்த விஷயத்த நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அவ யாருக்கோ ஃபோன் பண்ணுறா. யாருன்னு பார்த்தா லியூஷியஸ் தான், சாரா ஆர்கனைசேஷனோட லீடர். அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செலினா எங்கே இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட, அவங்க ஜியாங்கில் தான் இருக்கா, இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் லூஷியஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே ஆஃபீஸ்லேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் கேட்குறாங்க, நான் தான் செலினா இல்லைங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்காக இன்னும் ஏன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ, உனக்கு தான் ஏதோ ஆக்சிடென்ட்ல மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அப்போ அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நீ ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின், இல்லை எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. ஒருவேளை அந்த 7 வருஷம் எனக்கு கஷ்டமானதாக இருந்திருந்தா என்ன பண்ணுறது, இப்போ என் 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பேசுனே தெரில. அவரும் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அவரும் அவரோட வீட்டுக்கு போய் வைன் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் கூட இருந்த மூமெண்ட்ஸை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை இது செலினாவா இருக்காது அப்படின்னு அவர் யோசிச்சாலுமே, இல்லை நான் ஹீரோயின் கூட தான் இருக்கணும், நான் மறுபடியும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. லியூஷியஸும் சாமி கும்பிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட அசிஸ்டண்ட்டும் போய் இந்த மாதிரி செலினா எங்கே இருக்காங்கிற விஷயம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அவனோட ரியாக்ஷன் மாறுறதை பார்த்தா ஒருவேளை அவனுக்குமே ஹீரோயின் மேலே கொஞ்சம் லவ் இருக்கும் போல். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஹீரோயினோட 2 குழந்தைங்களும் வந்து ஹீரோயின் கிட்ட, நீங்கள் ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவர் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களா பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அவர் ரொம்பவுமே ஹேண்ட்ஸமான பர்சன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலும் கூட, உங்களுக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கலையா, அவர் ஏகப்பட்ட பேர்த்துக்கு நிறையா ஹெல்ப்லாம் பண்ணுறாரு, அப்போ கூடவா உங்களுக்கு அவரை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அவர் நிறையா சேரிட்டி டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நல்லவராகவும் இருக்கார், எங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாகவும் நடந்துக்கிறாங்க, ஏன் உங்ககிட்ட கூட நல்ல விதமாக தானே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும், ஏன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நான் தெரியுறேன், அதனால தான் அவர் நல்ல விதமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 2 குழந்தைங்களும் விடுற மாதிரி தெரில. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூடவா ஹீரோவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் சரி சொல்லிக்கலாம், கொஞ்சம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கா இல்லையா முழுசா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவரை லவ்லாம் பண்ணல, பட் அவர் நல்லவர் தான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பதான் தெரியுது ஹீரோயினோட பொண்ணு ஆல்ரெடி ஸ்மார்ட் வாட்ச்ல ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இத்தனை நேரம் இவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு. அவருக்கு செம குஷி, சே இவங்க 2 பேரும் எவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன விஷயத்தையும் கேட்டுட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. சரி சரி நான் வேணா இன்னைக்கு லீவ் போட்டுறேன், நம்ம வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ஹீரோயின், இல்லை எனக்கு ஒர்க்குக்கு போறதுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தைங்களும், எங்க அம்மா சரியான ஒர்க்கை ஹாலிக்கு எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால அவங்க ஒர்க்குக்கே போட்டோன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பையனும், நீங்க வேணா ஒர்க்கு கொண்டு போய் விடுங்களா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலையும் கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குழந்தைங்க ஆனாலும் பேசிட்டே இருக்கனால சரி சரி 2 பேரும் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கிளம்புங்க, நானும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாட்டி விட்டுட்டு இருக்காங்க. கிளாரியும் நேராக ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் போறான். ஹீரோ கிட்டையும், என்ன நேற்று நைட்ல இருந்து நானும் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மெசேஜ் பண்றேன், பட் நீ எடுக்கவே மாட்டேங்கிற, காலங்காத்தால இவ்வளோ சீக்கிரமா வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ எந்த பதிலும் சொல்ல, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. அவளும் ஒரு ஃபைலை கொடுத்து சைன் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கான். அவளும் உடனே, நான் எதை பற்றி பேச வரேன்னு உனக்கே நல்லா தெரியும், நம்ம ஆஃபீஸில் ஒஃபேலியான ஒருத்தி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கால, அவளை பார்த்தா செலினா மாதிரியே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கு எதுக்குமே பதில் சொல்கிற மாதிரி தெரில, உன் வேலையை மட்டும் பாருங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் அவள் கேட்குற மாதிரி தெரில, ஆல்ரெடி 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு நீ இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, திரும்ப அவளால் கஷ்டப்பட போறியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ, நீ இந்த விஷயத்துலலாம் தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயினோட குழந்தைங்களுமே அவங்க தாத்தாவை பார்க்க போயிருக்காங்க. அப்போ அவங்க தாத்தாவுமே ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க 2 பேருமே, எங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒருவேளை அவங்க எங்கள் அப்பாவா வருவாரோன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல
சொல்லும்போது ஹீரோயினோட பையனுமே நீங்கள் இந்த ட்ராமாலாம் பார்த்தது இல்லையா, எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினோட தாத்தாவுமே பரவாயில்லையே நீங்கள் 2 பேரும் ரொம்பவுமே நல்ல குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்க்கிங் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சில அடியாட்கள் வந்து ஹீரோயினை மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை கடத்திட்டு போகவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு அவங்கள யார் அனுப்பிச்சுட்டாங்கன்னு கேட்கும்போது அந்த ஆல்த்தியா பிள்ளை தான் அனுப்பிச்சுட்ருக்கும் போல் அவங்க பேசுகிறதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோவும் அதை கவனிச்சுட்டு அங்கே வந்துடுறாரு. அவங்க வந்தோன்னா அந்த அடியாட்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஆனால் ஹீரோ நேராக ஹீரோயினை தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீ எதுக்காக இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற, சப்போஸ் நீ பாட்டுக்கு அவங்கள அடிச்சு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப அக்கறையாக தான் நடந்துக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன இப்போ என்ன பயந்துட்டு இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரில. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினோட குழந்தைங்களும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோயினோட பையன் சொல்கிறான், அவங்க 2 பேரும் ஒன்றும் கொஞ்சிட்டு இருக்கல, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, விட்டா 2 பேரும் மாற்றி மாற்றி கொண்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிட்டுங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளாரியும் ஹீரோயினை மீட் பண்ணுறக்கு வர சொல்லியிருப்பா போல, அதனால ஹீரோயினும் போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு கிளாரியை பற்றி தெரியாது. கிளாரியும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயினும் தெரியும் நான் அவங்கள ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிளாரி ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன், நீ கொஞ்சம் ஹீரோவை விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சரி அதை சொல்றதுக்கு உங்களுக்கு அவருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது நான் அவரோட ஒய்ஃப் ஆக போகிறேன், எங்கள் 2 பேத்துக்குள்ள 10 வருஷம் பழக்கம் இருக்கு, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அசால்ட்டா சப்போஸ் உங்களுக்கு அவரு கூட ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்டயே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளாரிக்குமே இவ இவ்வளோ சாமியாக நடந்துக்கிறா, அப்புறம் எப்படி இவ்வளோ பிடிக்காம போகும், அதனால தான் ஹீரோ 7 வருஷம் ஆயுமே இன்னும் இவ்வளோ மறக்காம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க குழந்தைங்க எல்லாரும் சரி நம்ம கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஆல்த்தியாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. ஆனால் ஆல்த்தியா ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த கடை ரொம்ப சீப்பாக இருக்கும் போல, நம்ம வேற கடைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனால் ஆல்த்தியாவோட அம்மா நீ அப்ராட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் இங்க வந்திருக்க, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி பேசினாலும் கொஞ்சம் உள்ள வச்சுதான் பேசுறாங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின்மே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ இந்த கார் வாங்கலான் இருக்கோம், நீங்க வேணா அதுக்கு பே பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்த்தியா செம கடுப்பாயிடுறான். உனக்கு அசிங்கமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் இப்போ உங்க அம்மா தானே ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாங்க, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கூட அவங்க குழந்தைங்களுமே வந்திருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட ஆல்த்தியாவும் அவங்க அம்மாவும் இப்படி நடந்துக்கிறதுனால அவங்க டக்குன்னு ஹீரோவை வர சொல்லிடுறாங்க. ஹீரோவுமே அங்க வந்ததுனால ஆல்த்தியாவும் அவங்க அம்மாவும் அமைதியாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுமே வார்னிங் கொடுத்து தான் அனுப்பி வைக்கிறாரு. சரி கார் வாங்கலான்னு அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒருத்தங்க கார் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சமஜலஸ் ஆகுது, யார் இது என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்குமே தெரியல, அதனால வேணான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் அப்புறம் தான் தெரியுது ஹீரோயினோட பையன் என்னதான் சின்னவனாவே இருந்தாலும் கோடிங்கில் ரொம்பவே டேலண்டடாக இருக்கான். அதனால அவன் தான் ஏதோ காம்படிஷனில் வின் பண்ணி அந்த காருக்கு தேவையான மணியையும் ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த விஷயத்த அப்போதான் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு செம சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் கண்டிப்பாக ஜெலஸ் ஆவாருன்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த காரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ அது யாருனே தெரியாது, நீ எப்படி அந்த காரை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கெல்லாம் ஆசிற மாதிரி தெரில, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு வேணும் நான் எடுத்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் அவனுக்கு என்ன நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினோட குழந்தைங்களும் எங்கள் அம்மாவுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நீங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை ஊசுபேத்தி விட ஹீரோவும் கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டு சரி ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட அம்மாக்கு இப்பதான் ஹீரோயினை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் போல, அதனால அவங்க நேரம் வந்து ஹீரோ கிட்ட செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க இருக்காமா, நீ என்ன அவ்வளவுதான் டேட் பண்ணிட்டு இருக்கியா, நீ அவளை கூப்பிட்டுட்டு கார் வாங்க போயிருக்கேங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. உங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறமா நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்வேன்னு நினைச்சா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செமையா நடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அம்மா போதும் நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் கரெக்டாக ஹீரோயினோட குழந்தைங்களும் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க போல, ஹீரோயின் இந்த மாதிரி டேட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோவோட அம்மாவுமே டேட்டு கிளம்புன்னு சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன போறியா சரி கிளம்பு இப்போவே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோயின் எந்த ஹோட்டலுக்கு டேட்டுக்கு போயிருக்காங்களோ அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோவும் போயிருக்காரு. ஆனால் ஹீரோயின் செம கிளாமராக ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்க வந்தவங்க ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் போல, அதனால அவர்கிட்ட அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு இங்கே செம கடுப்பாயிட்டு இருக்குது, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு இந்த மாதிரி கிளாமரான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு.
ஆனால் ஹீரோயின் அவங்கள பார்க்க வந்திருக்கவங்க கிட்ட உங்கள் லிப்ஸ் ரொம்ப ப்ளம்பியாக இருக்குது, எந்த மாதிரி லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு விடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் எப்படியாவது பார்த்தா ஜெலஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை டேட் பண்ண வந்திருக்க பொண்ணுகிட்ட இருந்து லிப்ஸ்டிக்கை வாங்கி போட்டு விட்றேங்கிற பேரில் மூஞ்செல்லாம் ஆக்கி விட்டு அனுமன் மாதிரி பண்ணி விட்டுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோயினோட குழந்தைங்களும் வந்து ஹீரோ கிட்ட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதனால அந்த பொண்ணும் என்ன உனக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க எங்களுக்கு அம்மாவுமே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோவோட அம்மாவுமே இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. அவங்க கரெக்டாக வரும்போது ஹீரோயினோட குழந்தைங்க போய் அவங்களை இடிச்சிடுறாங்க. குழந்தைங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஹீரோவோட அம்மாவுமே செம ஹாப்பியாகிடுறாங்க. ஓ உங்களுக்கு என்னை பார்த்தா அக்கா மாதிரி இருக்கா, உங்களை மாதிரி குழந்தைங்க இருந்தால் இன்னும் நான் பாட்டியாக ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களும் இடிச்சதுக்கு சாரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஹீரோவோட அம்மாவுக்கு அந்த குழந்தைங்கள ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஹீரோவோட அம்மாவும் வாஷ்ரூம் போயிட்டு வரக்குள்ள இங்கே எல்லா விஷயமும் முடிஞ்சு நடந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவுமே நேராக போய் ஹீரோயின் கூட வந்திருக்கவங்க கிட்ட அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேராக ஹீரோயினையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. நேராக ஹீரோவோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ சொல்லல போல ஹீரோயினோட குழந்தைங்களே தான் ஹீரோவை டேட் பண்ண வந்தவங்க கிட்ட இவர் என்னோட அப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹீரோயினும் அவர்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு அதில் ஹாப்பி தான். ஏன்னா ஹீரோவுமே டேட் பண்ணுற ஐடியாலலாம் ஹீரோக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு. குழந்தைங்கிட்டையும் சரி நீங்கள் போய் கீழே பிளே ஸ்டேஷன் இருக்கு அங்கே விளையாடுங்க அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நீ எப்படி எல்லாத்தையும் இவ்வளோ ஜாலியாக எடுத்துட்டு இருக்க, ஏன் நீ டேட்டுக்கு போகிற ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சரி எனக்கு நைட்டோ ஒரு வேலை இருக்கு அதனால நீ குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன எங்கே போகிறேன் யாரை பார்க்க போகிறேன் அப்படியெல்லாம் கேட்கும்போது நான் ஆஃபீஸ் வேலையாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.